இன்னைக்கு நாங்க எங்க போறோம் தெரியுமா? என்ன பிளாக் ட்ரெஸ்ல வந்திருக்கீங்க? நம்மளுக்கு அதுதான் ஃபேவரைட். ஃபேவரட்டா? தொரை இங்கிலீஷ்லாம் பேசுமா? ஏதோ கொஞ்சம் நெஞ்சானே. காவலுக்கு போறோம். என்ன காவலுக்கு போறோம்னு பாத்தீங்கன்னா திணை காவலுக்கு போறோம். காவலுக்கு போனா மட்டும் போதுமா? பத்தவே பத்தாது. எங்க போற? காவலுக்கு. காவலுக்கு போற மாதிரி தெரியல. வேற எங்க போற மாதிரி தெரியுது? கிளம்பி போற மாதிரி இருக்கு. நீ அதே நினைப்புல இருந்தா அப்புறம் என்ன அதான் கேப்ப. எதுக்கு? பஸ் நைட்டுக்கு போறதுக்கா? உன்னையெல்லாம் கள்ளி பழ ஊத்தே கொண்டு இருக்கணும். பால் சொம்பு எங்கன்னு கேக்குற? நந்தவனம் போகணும், ஆடணும் ஆடணும் ஓடணும் ஓடியாரணும். நாங்களாம் நந்தவனம் போவோமா? நந்தவனம் போறீங்களா? ஆமா, நாங்க நந்தவனம் போவோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க வரோம், சும்மா தான் உட்காந்துருப்போம். நீங்க நந்தவனத்துக்கு வர்றீங்களா? நாங்க வரலப்பா, நீங்க விட்டுட்டு ஓடி போயிருவீங்க. யார்? நாங்களா? ஆமா. நாங்களே விட்டுட்டு ஓட மாட்டோம், நீங்க தான் விட்டுட்டு ஓடி போயிருவீங்க. நாங்க எதுக்குமா விட்டுட்டு ஓடுறோம்? நாங்க நந்தவனம் யார் யார் போவோம் தெரியுமா? நானு, வள்ளியம்மா, அடுத்து ஒருத்தி இருக்கா. அழகு நாள் அழகு, பேர் அழகு. உன்னை காட்டுல அழகா? என்ன காட்டுல அழகு. அவளை உங்களுக்கு பார்த்தோன்னே முடிச்சு போயிரும். அப்படியா? ஆமா. அப்ப அவளை வர சொல்லிருக்கலாம்ல நீ வந்ததுக்கு. அவ வருவா, இப்பெல்லாம் வரமாட்டா, அப்புறம் தான் வருவா. அதனால நந்தவனம் போலாமா? அடி ஏடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. அடி ஏடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. மலர்ந்து மலர்ந்து மரச்ச நல்லாலே. அடடா அட சின்ன கண்ணா, இன்னைக்கு ஏது ரெண்டில் ஒண்ணா. தனியா கேட்டாய் அடி ஏடி சின்ன புள்ள, ஆவி துடிக்குது கண்ணுக்குள்ள. கண்ணத்தை மெல்ல
நிக்கிறாரு அவரை பிடிச்சு ஒதுங்கிக்கங்க ஒதுங்கிக்கங்க இருக்க அத்தி வெள்ளம் எள்ளு புண்ணாக்கு வாங்கி தாரு ஓரம்பா ருக்குமணி வண்டி வருது டமுக்க பார்க்காத போய் அங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்க அடி இருக்குமாடி ஏய் ஆம்பளை ஆள்கிட்ட பேசாத சும்மாவே வியாபாரம் புழு புழுன்னு ஓடுது இதுல இங்கே வேற பார்த்துக்கிட்டு இருக்க போ அங்கிட்டு போய் வியாபாரத்தை பாரு ருக்குமணிய பின்னாடி உட்கார வச்சு ஊரை எல்லாம் அழகா சுத்தி வருது எல்லாம் வாங்கி கொடுத்து ஆசைப்படி நானே பணமாக தள்ளாதீங்க நல்லாதீங்க நல்லாதீங்க ஒரு கால போகாதீங்க 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 போது ரயில கூட சுத்தி வருவேன் நாயிட்டா செடிக்க போவேண்டோம் வரப்போ வரப்போ ஐயா ஐயா இடிச்சு விட்டாங்க நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு மணி ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பண்ண பாரு மணப்பாறை மாடு கட்டி போப்பா நீ ஓட்டியானா உனக்கு தான் ஓட்டுறதுக்கு வேலை இல்லை இங்கே என்ன ஓட்டிக்கிட்டு மசூரில் வியாபாரம் ஓடு உனக்கு இங்கே வந்து இங்கே ஆட்டிக்கிட்டு நின்னா முதல்ல அது ஏற்கனவே நாங்கள் கலங்கி போய் தான் கலக்கிறோம் இதில் நீ என்ன கலக்கிறது போ விராலி மலையில் நீ 8 மணிக்கு கலக்கு 8 மணிக்கு இல்லைடா காலையிலே கலக்கிடுவேன் லேடிஸ்கிட்ட பேசும்போது மரியாதை பேசு பையன்கிட்ட ஓ வயசுல என் வயசு என்ன கையில் பிடிச்சிக்கிட்டு வந்திருப்பேன் நாட்சன் இடியஸ் என் கண்ட்ரி புருட்டு ஆமாம் நீ இப்போ கொடுத்துட்டு அப்புறம் காலைல 20 ரூபா காசு கேட்பேன் அதில் வெறும் பேப்பர் மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு தெரியாது கடல பருப்பு அதில் என்ன மிஞ்சி போனால் ஒரு 10 கல்ல 5 பல்ல பருப்பு தான் இருக்கு கூடவே இருக்கிய செவ்வாழ எங்கள்கிட்டே வா நீனு 10 ரூபா பருப்பு 10 பருப்பை மட்டும் 3 பேப்பரை வச்சு மடிச்சு கொடுக்குறேன் இழிச்சவாயை நாங்கள் என்ன மயிருக்கு நாங்கள் வாங்குறோம் பஸ்ஸில் போகிற வந்து இழிச்சவாயை வாங்கிட்டு ஏமாந்து பிரித்து ஆகா பெரிய பாக்ஸாக இருக்கும் போல பிரித்ததுக்கப்புறம் தான் தெரியும் வெறும் 10 பருப்பு தான் இருக்குது அவன் பிரிக்கிறக்குள்ளேயே வண்டி விராலி மேலே அவுட்டரை தாண்டி பைபாஸ் பைபாஸ் ஏறினோன்னு அவனுக்கு போச்சே என் காசு 20 ரூபா போச்சே இன்னமும் ஏன் நீ இன்னும் அப்படியே சுற்றிக்கிட்டு அலையிற எல்லாம் 10 பேர் பஸ்ஸில் விட்ட சாவந்தேன் மணிக்கு வாடா ஒரு பாட்டு பாண்டியல்ல மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி உண்மையாலுமே ரொம்ப சிறப்பான பாட்டு அப்பெல்லாம் விவசாயத்துக்கு எங்கே மாடு என்னங்கிற மணப்பாறையில் சென்னையில் நாடகம் நடக்குது சிவன் ராத்திரி நாடகம் நம்ம மணப்பாறை நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க தான் எல்லாருமே ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாப்புல அண்ணே நம்ம ஒரு பாட்டை பாடினேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாப்புல மணப்பாறை பாட்டு பாடு நம்ம ஏரியா பாட்டு அப்படின்னு இந்த பாட்டை பாடிட்டேன் மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி இந்த 200 ரூபா அன்பளிப்பு வச்சுக்க அப்படின்ட்டேன் வாங்கிட்டேன் சரி அப்புறம் மதுரை ஏரியாலேருந்து ஒரு ராஜால தெரியல வளையங்குளம் மதுரை வளையங்குளம் நான் மதுரையை பற்றி ஒரு பாட்டு பாடு அப்படின்னா விடுவேனா மதுரை அரசாலும் மீனாட்சி சூப்பரியா கொடுத்துட்டேன்ல கொடுத்தேன் அவன் ஒரு 200 ரூபா கொடுத்தேன் ஒவ்வொரு ஊரா சொன்னாங்க ஒவ்வொரு பாட்டா பாடினேன்ல பாம்பேக்காரன் வடநாட்டுக்காரன் உட்காந்துருந்துருப்பேன் போல இருக்கு நடுவில் சரி அது எவனே தெரியல எனக்கு வந்து 500 ரூபாய் கொடுத்துட்டு பாம்பே 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 அப்படின்னா பாம்பே பாம்பேன்னால ஆஹா பாம்பே பாம்பேங்கிறானே அவன் பாம்பே 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 பாட்டு பாட சொல்லிருப்பான் போல இருக்கு நான் கொடுத்துட்டேன்ல வாங்கின 500 ரூபாய் நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தது யார் சொல்லு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே 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 அவன் சம்பாரிச்ச காசுல அள்ளி வீசிட்டான் அவங்க ஊரை
கூட ஒரு தாட்டி தான் சொன்னேன். பாம்பே பாம்பேன்னு நிம்பிள்கே பாட்டு நிம்பிள்கே ஊரு பாம்பே பாம்பே ரொம்ப புடிச்சுக்கிருச்சு. புடிச்சுக்கிச்சா விட மாட்டேன்ட்டா 10 பேர் என்ன சுத்திட்டாங்க. இதே பாட்டு இதே நாடகம் இதே பாம்பே பாட்டு பாம்பேல பாடுனேன். சரி சீசன் முடிஞ்சு வரேன்டான் புக்கிங் ஆயிருச்சு. சரி பெட்ஷீட் சால்வே போர்வே இந்த வியாபாரம் பண்றதுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. சரி கிளம்பி போக வேண்டியதா. போகணும். நான் என்னைய எழுதி கூப்பிட்டுருங்க. பாபா போயிருவோம். சால்வை விற்க ஆள் வேணும்ல. நான் நல்லா விற்பேன் சால்வை. 3 பேர் இருக்கு. 3 பேர் என்ன மசருக்கு அங்கேயும் கூட்டி போய் நீ என்ன மாடுவே இல்லடா. இவன் துண்டை மடிச்சு சால்வை மாதிரியே தண்டில வச்சு நீ விற்ப. அதை வாங்கி அவன் ஏமாந்து உயர்வேன். அப்புறம் எங்களை பிடிச்சிக்கிட்டு குத்தியான். 3 பேர் வந்தாங்க. ஒருத்தன் சிக்கிட்டான்டா இவ்வளவு புறான்னு. நீ துண்டை மடிச்சிட்டு விற்க போக நாங்க மாட்டிக்கணும். ஏன் இருந்தாலும் நம்பாதடா. எல்லாம் எட்டிக்கிட்டு தான் வைக்கிறாங்க. நல்லபடியா கள்ளப்பருப்பான்னு இந்த ஆளு இருக்க வளர்த்திக்கு அப்படியே சன்னல் கரெக்டா தெரியும். அவன் மத்தியானம் சாப்பிட்டு திருச்சியில் சாப்பிட்டு ஏறுறவங்க பஸ்ஸில் ஏறி நல்லா அப்படி தூங்க அப்படியே பிராலிமலை வர்றப்பெல்லாம் அப்படியே அசத்தும். அவன்கிட்ட போய் இவன் கள்ளப்பருப்பு அப்படின்னாலும் அவன் சரி திருச்சிருவேன். வீட்டில் பொண்டாட்டி இம்சை தாக்க முடியாம தான் இங்கே வந்து இருக்கேன். முருகன் அவன் சத்தியமா புதுக்கோட்டையில நான் நாடகத்துக்கு போயிட்டு ட்ரெயின்ல படுத்துக்கிறேன். சில சாமி வந்து சிங்கு நெருப்புல இறங்குறாங்க. என் முன்னாடி அப்படியே வேகமா வந்து அந்த சைடு ஓரத்துல கரை இருந்துச்சுல்ல இல்ல பால் குடத்தை எடுத்துக்கிட்டு இப்படியே எல்லாம் நெருப்புல என் முன்னாடி சாமிதாஸ் எப்படி அப்படியே நேரா வந்த நெருப்பை பார்த்தா இப்படி கரையில நான் எங்கடா பொண்டாட்டியை காணன்னு தேடிட்டு கிடக்குறேன். எனக்கு முன்னாடி விட்டுன்னு போயிட்டு இருக்காயா இங்க. அந்த அளவுக்கு பக்தி நெருப்புல இறங்கணுமே அப்படியே தேடிட்டு கிடக்குறேன். நெருப்புல இறங்குறத காட்ட கரையில இறங்குறது பெரிய கஷ்டம் இல்லையா? அதை விட ஏன் மச்சான் இறங்கினேன் பாரு. அவன் இப்பதான் போலீஸ் ட்ரைனிங்ல பாஸ் பண்ணிருக்கேன். இந்த ஒரு காலு தான் நெருப்புக்குழியில இருந்துச்சு. அடுத்த காலுக்கு ஜம்பிங் வந்து இந்த ஒரு காலுதான். அது ஒரு அம்மா நெருப்பு குளிக்கிட்ட போகும் அப்படி அப்படி தள்ளி வச்சிருவாங்க. அப்புறம் ஒரு 5-6 பேர் இறக்கிடுவாங்க. மறுபடியும் போய் இறங்குன பக்கத்துல போய் என்ன காத்தடிச்சுக்கிட்டே இருக்க முடியும். எப்பத்தான் இறங்க போல என்கிட்ட அவங்க போறதில்ல. சரி நீ போற வழி போயிட்டு வா. போற ஆளையும் பிடிச்சி இழுத்து வச்சுட்டு சரி பேசடி இல்லடி இருந்துட்டு போகுது இல்லடி. நான் வந்து உனக்கு மாமையன். ஆமா சரி சரி. ஏன்டி ரொம்ப சோகமா இருக்க? நான் ஆரம்பிச்சதுல இருந்து சோகத்துல தான் இருக்கேன். அதுல கொஞ்சம் பேச வச்சு நீ பேசி வை தாண்டா இப்ப அண்டாக்குள்ள இருந்து கத்துற மாதிரி இருக்கு. ஓ அப்படியே இருக்கட்டும். இவன் பேச்ச மட்டும் கேட்காதன்னு உன்ட்ட ராத்திரில இருந்து சொல்லிக்கிட்டு தானே இருக்கல. மனசே ரொம்ப வருத்தப்பட்டு போயிருக்கேன். ஏன் அப்படி சொல்ற? சும்மா இரு. ஏண்டி? கல்யாணம் பண்ணி 1 மாசம் ஆகுது. சரி அப்புறம் என்ன? ஒரு பாம்பாட்டி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிவிட்டு. நல்ல விஷயம் தானே. அவனை கல்யாணம் பண்ணி 1 மாசம் ஆகுது. அவன் பாம்பா கூட கல்ல காமிக்கல. என்னடி சொல்ற? நானே வெக்கத்தை விட்டு கேட்டேன். நல்லா இருப்பேன் இந்த பாம்பனாச்சும் காமிடான்னு. சரி அவன் சொன்னா என் பாம்பு சும்மா கிளம்பாது. மகுடியை வச்சு ஊதுனா கிளம்பு. ஊத வண்டி தானே. விடிய ஊதியவன் பாம்பு எந்திரிச்சு வணக்கம் கூட சொல்லல. வயசான பாம்பா இருக்கும் இருக்கு. கட்டுப்பாயிருச்சு. காலைல மளிகை கடை திறந்துருந்துச்சு. சரி 20 ரூபாய்க்கு கட்டி சூடா வாங்கிட்டு வந்து சரி பாம்பு மண்டை முனியில வச்சு சூப்பர் நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டு. பாம்பு உசுரோட இருக்கா? பாம்பும் க்ளோஸ் பாம்பாட்டியும் க்ளோஸ் அடக்கம் பண்ணியாச்சுல. ஆமா சரி. இனிமேல் ஆளுக்கு ஒரு கட்டி சூடத்தை வாங்கி வீட்டுல வச்சுக்கோங்க. ஏண்டி வீடு வாசல்ல தேடிக்கு தெரிஞ்சேடி என்னடி ஆச்சு? நீ எந்த ஏரியாவில் இருக்க? நான் அங்க பாண்டி வீடு மதுரையில நல்லா 24 மணி நேரமும் தண்ணி வர்ற மாதிரி ஒரு வீடு நல்ல தண்ணி வர்ற மாதிரி வீடு வாடகை சொல்றேன். நான் இருக்கிற ஏரியால வெறும் உப்பு தண்ணியா வந்துகிட்டு இருக்கு. ஹவுஸ் ஓனரும் சரியில்லை. அப்பா பையலா இருப்பேன் போல இருக்கு. நல்ல தண்ணி வர்ற மாதிரி. ராமக்கவுண்டன்பட்டி அருமையான ஊர். ஆமாம். ஏஎஸ் கிளப் சார்பாக அன்ப உள்ளங்கள் காசியதான் கடவுளப்பா என்ற பாடல் பாட வேண்டும் கேட்டுள்ளார்கள். ஏஎஸ் கிளப் சார்பாக அன்பளிப்படுத்த உள்ளத்திற்கு நன்றி கலந்த வணக்கம். ஞாபகம் இருக்கா ராமக்கவுண்டன்பட்டி? மறக்க முடியுமா? சரி அது போயிட்டு போதே போய் ஆடியாய். அது யாரு? அது யாரு? ஓய் நீயே பொம்பளை அப்புறம் எப்படி உனக்கு ஒரு ஆளு? தோதுக்கு ஒரு ஆளு அப்படி சொல்லுடி. வச்சிருக்காள்ல பாடே வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இல்லாட்டி 4 லட்ச ரூபா கடனா கொடுக்க போறேன். ஏன் 4 லட்ச ரூபா கடனை நான் வாங்கி கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்? ஐயா அந்த கடை வாங்கிட்டு நம்ம கட்டப்படுற பாடு. அடி இவ்வளவு அழகா இருக்கே. அழகின் ரகசியம் என்ன? அழகின் ரகசியம் ஆமா
என் கூந்தலின் ரகசியத்தை கேட்கிறீங்க. கூந்தலின் காலையில சிக்ஸாம் போடுவேன். சரி. மாலையில மீராட்சி அக்கா. சரி. சாயங்காலம் கிளினிக் பிளஸ். நைட்டுக்கு என்ன போடுவேன்? நைட்டுக்கு என்ன போடுவேன்? லிக்க கழட்டி போட்டு பேசாம தூங்கிடுவேன். நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா? அது பழைய என்ன ஏண்டிங்கிற என்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு அங்கே பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னைய பாக்குற மாதிரி ஒன்னைய பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் கூந்தல் கருப்பு நல்லா இருப்ப மரியாதை. எங்க பாத்துக்கிட்டு இருக்க? வந்ததுல இந்த பிள்ளைக்கு உனக்கு அது அக்கா முறை வேணும். இழுப்ப மட்டும் பேசுற கொழிஞ்சா முறை வேணும். இருக்கும் விருந்தாளுக்கு வந்து முண்டாட்டிய கெடுத்த கதையா இருக்கு இப்ப. ஆமா அப்பா உங்ககிட்ட வந்தாரா? என்னடி இப்படி கேக்குற? என்கிட்ட வந்தாரு. உங்ககிட்ட வந்தாரா? அப்ப என்ன சொன்னாரு? கண்ணு கருத்துமா அடக்க ஒடுக்கமா காவலுக்கு போச்சு. காவல் பார்க்க சொல்லியிருக்காரு. நீ வந்துட்டு நான் வந்துட்டேன். இந்த இடத்துக்கு யார் வரணும்? வாங்கம்மா வாங்க. வரணும். தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே ஒரு பட்டு கல்லங்களின் மேலே தங்கப்பதக்கத்தின் மேலே முல்லைப்பு பல்லக்கு ஆடை சுமந்து வெள்ளத்த வல்வது கண்டு ஒரு கோடி இந்த மாசி மனதில் நின்னி மறைவது என்று தங்கப்பதக்கத்தில் போடு 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 மேலே ஒரு ராஜக்கு இந்தா அந்தி மாலை பொழுதில் காதல்களை தொட்டு இருப்பது என்ன? ஊரு உறவு வரையில் வரையில் கண்களில் மட்டோடு தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பறித்தது போல மேலே லோமோ மோமோ பேசுவீங்க. நம்ம அப்பா. அம்மா வணக்கம். வணக்கம்மா, மங்களம் உண்டாகட்டும். அடாடா என்ன அழகு! எதுக்காக கூப்பிட்டீங்க? அம்மா அம்மா வணக்கம். புசு புசுன்னா வணக்கம்மா. வணக்கம். யார் இந்த பெண்? வச்சிருக்காரா? ஆமா ஆமா. வேலைக்கா? ஏய் என்னடி இவ்வளவு அழகா இருக்கிற? ஐயோ செதுக்கி வச்ச சிலை மாதிரி இருக்கிற. செதுக்கிட்டாங்க. ஏய் நான் உன்னை இந்த மாதிரி உலகத்துல நான் எந்த பெண்ணையும் பார்த்ததே இல்ல. பார்க்க முடியாது, செத்துருவாங்க பார்த்தாங்க. முழுசா பார்க்கல இல்ல. ரொம்ப அழகா இருக்கிறடி, எனக்கு பொறாமே இருக்கு. ஏய் சரி உன் பேர் என்ன? எந்த ஊருக்காரி நீ? என் பேரு சப்னா வருமா. ஏய் என்னடி புதுமையான பேரா இருக்கு? வடநாடு சப்னா வருமா. ஓ வடநாடா? அந்த பேரு வச்சிருந்தேன், எனக்கு பிடிக்கல. மனசு மாதிரி. ஆமா நல்லா இல்ல. லவர்ஸ் டே அன்னைக்கு என்னை யாராவது விரும்புவாங்களான்னு பார்த்தேன், யாருமே என்னை விரும்பல. மனசு ரொம்ப வருத்தப்பட்டு போய் தற்கொலை பண்ணிக்கலான்னு பார்த்தேன். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஒருத்தர் என் கையை பிடிச்சிட்டாரு, ஏன் இப்படி தற்கொலை பண்ணிக்க போறேன்னு. என்னை யாருமே விரும்பல, என்னை யாருமே ஐ லவ் யூன்னு சொல்லவே இல்லை, அதனால தற்கொலை பண்ணிக்க போறேன்னு. உடனே உன் பேரை மாத்திக்க ஐ லவ் யூன்னு, இனிமேல் போற வேற எல்லாம் உடனே ஐ லவ் யூ பாங்க அப்படின்னாரு. உடனே என் பேரை மாத்திட்டேன். எப்படி? என் பேர் தான் ஐ லவ் யூ. இப்படி இல்லாம பேரு? என் பேர் என்ன? நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. என் பேர் என்னடி?
நான் சத்தமா சொல்றேன்ல. கால் சென்டர்ல ஏய் ஐடி கம்பெனில அப்படி சொல்லுங்க. இங்க வா. என் பேரு என் ஊரு நான் எங்க வேலை பார்க்கறேன்னு சொல்லு. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. கிட்டவாடி. கிட்ட. ஐ லவ் யூ பண்ணவாடி. ஐ லவ் யூ இல்ல ஊர் பேரு. ஓ ஐ லவ் யூ பண்ணவாடி. எங்க வேலை பார்க்கறேன்? கால் சென்டர்ல. நான் விகாரமாவே பேசுறியேடி. விகாரம் அடி விகாரம். விகாரமா நெகிழித்தனமா பேசு. விவசாயி ஆமா. ராமகவுண்டன்பட்டி ஏஎஸ்சி மற்றும் கேஎம்சி கிளப் சார்பாக அருமை நண்பர்கள் ஒரு பாடல் கேட்டுள்ளார்கள். உறுதியாக இவங்க சீன் முடிஞ்சு போனோன்னு உறுதியாக பாடுறேன். ஏண்டி அம்மா உனக்கு இந்த பேர் நல்லா இல்ல. எனக்கு எந்த பேர் வச்சாலும் வைங்க. நான் உனக்கு ஒரு பேர் வைக்கவா? வைங்க. நான் பார்க்கும் பொழுது அப்படியே நம்ம மதுரை மீனாட்சி அம்மனே இறங்கி நடந்து வந்த மாதிரி இருக்கு. மீனாட்சி அம்மன்னா கையில கிளி இருக்கும். ஏய் எனக்கு கிளிய காணும். அப்படி பேசக்கூடாது. பெண்கள்லாம் அடக்கொடுக்கமாக இருக்கணும். அடக்கமான பொம்பளை எங்க பார்க்கலாம்? இல்லைன்னா உன்னை செரளப்பட்டி சுடுகாட்டுலாம் பார்க்கலாம். இப்படி பேசாதடி. நல்ல நேரத்துல பொம்பளை பிள்ளை இப்படி நல்ல வார்த்தைகளை தான் பேசணும். நல்லா இருப்ப. நீ எந்திர அடக்கத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. மறுபடியும் பார்த்து கடந்துக்கிட்ட கிடக்கு. ஏய் உனக்கு தெரியுமா இது எப்ப எடுக்கிறதுன்னு சொல்லி அனுப்புங்கப்பா. காலை பொழந்த மணியமாவே கிடக்குது. ஏய் இந்தடி காலையிலக்கா சொந்தக்காரங்களை சொல்லி விடுங்க. இவதான் என்னுடைய உயிர் தோழி. ஆமா என் உயிர் தோழன். யாரு? என் உயிர் எடுக்கிற தோழன். பெரிய எலெக்ஷன்ல நிக்க போறாங்க. பாப்பா நம்ம ஒரு கட்சியில நிப்போம் காமுக்கான்னு. சரி அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா கண்ணுங்கிறதுமா காவலுக்கு போச்சுனார். அப்பா சொல்ல தட்டலாமா? தட்டக்கூடாது. தாயிர் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற காரணத்தினால எவ்வளவு அடக்கொடுக்கமா பேசுற. ஒரு பேஸ் இருக்கு. ரொம்ப அழகா பேசுறடி. அந்த பைக்ல கொஞ்சம் பேச வைங்க. ஐயோ பெருமாளே நான் அவரை சொல்லல. அவர் நம்ம தெய்வம் இல்லையா? ஏப்பா ஏண்டி அது ராசேந்திரே அங்கிட்டு யாரும் மூஞ்சி திருப்பிட்டு இருக்காங்க. குரங்கு இருக்கு. உண்மையாவே இருக்கு பாரு. ஏய் மான் இருக்குடி. மானு முயல் இருக்குடி. கரடி கரடி ஆட்டு செம்புலியாடு. ஏய் செம்மறியாடு இல்ல மான் அது. செம்புலியாடு. என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ மனசு எப்படிமா இருக்கு? என் மனசு ரொம்ப மகிழ்ச்சி. ஓ மனசு எப்படி இருக்கு? எனக்கு என்னமோ இருக்குது. ரொம்ப அழகா இருக்கு. உன்னை பார்க்க பார்க்க உன்னுடைய அழகை வர்ணிக்கணும் போல இருக்கு. பாத்தியா அம்மா பாத்தியா என்னைய பாத்தியா ஐயாவ பாத்தியா குரங்க பாத்தியா பாத்தியா ஓ யானைய பாத்தியா குறிஞ்சியிலே மலர்ந்து ஒரு பக்கமா படுத்து குறிஞ்சியிலே பூ மலர்ந்து
பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ரொம்ப நாள் ஆச்சு. எங்க போயிருந்த? நான் சும்மா ஆஹா ரெண்டு கண்ணு சந்தன கிண்ணம் கிளருக்கு வெஞ்சன கிண்ணம். அக்கம் ஏய், நீங்க எந்த நாட்டுல இருந்து வர்றீங்க? அம்மால மாட்டிய ஏய், அல்லால. சைனா. ஏய், அக்கால இல்ல, நீங்க அருமையாப்பா. உங்களை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சங்கி மங்கி ஆடாங்கோ அந்த பாட்டு உன்னை நினைச்சு ஒரு பாட்டு பாடவா? பாடு. அப்ப அங்க இருந்து வா, நான் மெதுவா நடந்து வரணும். சரி, சரி. அப்ப அங்க போ, அங்க போடி. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தால் சம்மதமே செண்பகமே. என்னடி டீ தலைவலிக்கிற மாதிரி டீ சாப்பிடலாம்னு பால் இது இருக்கு வேணுமா? அம்மா வாங்கம்மா. நீ போகும் பாதை. ஏய், என்ன ராஜேந்திரனுக்கு புத்தம் கொடுக்குற? ஏய், நல்லா தானே இருந்த அழகா. இது என்ன கோலம்? ஏன் நல்லா இல்லையா? நல்லாவே இல்ல. நல்லா இருக்கு. அதுதான் நல்லா இருந்துச்சு அழகா. இதை விட இன்னொரு ஐட்டம் வச்சிருக்கேன். என்னது? அப்புறம் வருமே. வேண்டாம் அதெல்லாம். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளவு அழகா இருக்கிறியே, நீ வாடி. நீ யாரையும் காதலிக்கிறியா? ஏய், நடிக்காத, என்கிட்ட நடிக்காத, பிச்சு போடுவேன். கள்ளி எனக்கு எல்லாம் தெரியும். உண்மையை சொல்லு. ஏய், நீ யாரையும் காதலிக்கிறியா? மரியாதையை சொல்லு. பட்டாணி வைக்கிறவன் தான். பல நேரம் இருந்தாலும் கம்பெனி கொடுக்கும்போது தெரியல. ஏய், நீ யாரடி காதலிக்கிற? இவ்வளவு அழகா இருக்கிற. நான் காதலிச்சது ஒண்ணும் இது இது செயல்பாடு இல்ல. அது காலையில முடிஞ்சிடும் நாடகம். வேற யாரையும் காதலிக்கிறியா? எனக்கு அந்த மாதிரி என்ன இல்லாமா. ஏமா? என்னை ஒரு 15 பேர் இது பண்றாங்க. ஏது பண்றாங்க? பேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல ஒரு 30 பேர் விரும்புறாங்க. இன்ஸ்டாகிராம்ல 80 பேர் விரும்புறாங்க. அவ்வளவு பிரபலமான ஆளா நீ? சத்தியமா ஒரு பொம்பளை வேஷம் போட்டா தான் போட்டு விட்டேன். அடிச்சு தள்ளுறாங்க. என்ன எதுவும் கேட்க மாட்டேங்க. நீங்க என்ன விரும்புறீங்களா? ஏண்டி மானகட்ட முண்டை. நீங்க நலமா கேட்டீங்க, என்ன கேட்க மாட்டீங்க. நான் யாரையும் விரும்புறேனா? அப்படி கேட்க சொன்னீங்களா? நீ என்ன கேட்க மாட்டியா? சரி, நீங்க என்ன விரும்புறீங்களா? கர்மம் அப்படி இல்ல. நீங்க நானும் காதலிக்கிறேன். நீங்களா? ஆமா. நீ ஏண்டி வைக்கப்படுற? உங்களுக்கு? ஆமா, எனக்கும் அதேதான். என்னது? அங்கிட்டு போ. அங்கிட்டு போனனாலதான் வந்துச்சு காதல். நான் யாரை தெரியுமா காதலிக்கிறேன்? யாரு? அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? எப்படிமா? ரொம்ப அழகா இருப்பார். அப்படியா? தினமும் ராத்திரி தூங்கவே விட மாட்டார். அவர் எப்படி இருப்பார் சொல்லுங்க பாப்பா. ஆள் அடையாளம்? நல்ல உயரமா இருப்பார். பெருசா இருக்க முடியும். ஏய், கை கால் சகப்பா இருப்பார். அப்படித்தான் இருக்கும். பட்டை அடிச்சிருப்பார். ஏன் எம்சி ஓல்டு மகன் வாங்கி சாப்பிட வேண்டியானே? ஏய், அது இல்ல. பசுபதி பாசம் கூட முப்பட்டை ஆகப்பட்டது. நான் எம்சி ஓல்டு பங்குற சப்பட்டையை சொன்னேன். கையில இப்படி வேலை பிடிச்சிட்டு இருப்பாரு. கல்யாணம் ஆகல அதான் பிடிச்சிக்கிட்டே வந்திருக்காரு. கல்யாணம் ஆயிருந்தா பொண்டாட்டிட்ட கொடுத்து வந்து. ஏய், வேலை கையில பிடிச்சிருப்பாரு. எப்படி இருந்துச்சு? இந்த இப்படி நான் பாக்குறதெல்லாம் இப்படித்தான் இருந்துச்சு. இல்ல இப்படித்தான் இருக்கும். இப்படி இருந்துச்சுமா? நான் பார்த்ததெல்லாம் இப்படித்தாண்டா இருந்துச்சு. சூரியன் சம்சாரத்தை போட்டு கும்பரைக்கு போட்டு குத்துறாருல அப்போ. ஏய், அது சூர சம்ஹாரம். சரி. சூரபதனுடைய ஆணவத்தை அழித்தடம். அங்கதான் வேலை இப்படி இருக்கும். சரி. வேற ஒரு இடம் காலுக்கீழ பாம்பு இருக்கும். பாம்புக்கு பக்கத்துல நான் காதலிக்கிறேன் குலக்கடவுள் முருகப்பெருமனை தான் காதலிக்கிறேன். அப்படியா? எப்படி காதலிப்பீங்க? என்னடா வருவரு? எப்படியோ காதலிக்கிறேன். ஆனா பறவை விரட்டிடும். ஏன்னா ஆரிய குத்தினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். ஒரே விரட்டு பறவை. அப்படியா? என்னம்மா, நம்ம மணப்பாறை சைடு வந்திருக்கான். மக்கள் வந்து வள்ளி ஆடணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. என்னங்க வள்ளி ஆடணுமா வேணாமா? ஏன்னா உங்களை மனோரஞ்சினி மதுரையிலேருந்து போட்டு கூட்டு வந்தாங்க. அருமையாக பாடுவாங்கன்னு தெரியும், நல்லா பேசுவாங்கன்னு தெரியும். ஆட்டத்தை அடி கூடலூர் குண்டுமல்லி குடிக்க வந்த வள்ளி அடிவாச கொத்தமல்லி
எங்க அவ வந்தாதான் நான் ஆடுவேன். இந்த வர சொல்லுவா அவ- அடியே. சரி அது வரை நம்ம ஆடுவோம். அடி நல்ல கட்டே நாட்டுக்கட்டே எங்க கிட்ட மாட்டிக்கிட்டே ஏ வச்சுக்கவா இடுப்புல இந்த பச்சை கிளி சுத்துதடி மனசுல. ஐ ஐ ஐ ஏ ஏ ஏ ஏ. என்னை தாளாட்ட வருவாளோ நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ தத்தளிக்கு மனசே தத்தை கமான் கமான் முத்தம் ஒன்று கொடுப்பாயா. நல்ல கட்டே நாட்டிக்கட்டே ஆவடே அஹை அஹை அஹோ. பார்த்து தரைக்கு வலிக்காம. ஆமாம் ஆவடே ஏ சின்னுக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வா. ஏய் மானகட்ட முண்டை பொம்பளை அப்படி அடிக்க கூடாதுரி. ஏ பார்த்தாத்தா ஆளு ரொம்ப முறுக்கு ஆனா 10 கதை உள்ளத்தில இருக்கு. ஏய், 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 ஏய். ஒரு சின்ன சின்ன முருகையா. ஏய், 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 ஏய். ஏய், மேல முட்டிக்கிட்டு இருக்கிறதும் சரி அதென்ன அடியில முட்டிக்கிட்டு இருக்கு. போடு சின்ன சின்ன முருகையா. அடி ஊட்டி மலை பியூட்டி ஓ பேரு என்னம்மா. ஏ அப்படி கேளு பாத்தி ஓ பேரு பாத்திமா. டண்டக்கா, டக்கா, டக்கா, டக்கா. வெத்தலைய போட்டேண்டி சத்தி கொஞ்சம் ஏறுதடி சத்தி கொஞ்சம் ஏறையில. அப்படியே ஏ ஜிகு 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 ஏ ஜிகு ஜிகு ஜிகு. ஏ டசக்கு 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 டுண்டும். ஏய் தா 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 ஏ தாமட்டி ரோட்டிலே. ஏய் ஏய் ஏ சாமி வருது வழிய விடுங்கடா ஒரு பாட்டு படிச்சு. அப்படியே கனவ. ஏய் ஐயோ ஐயோ ஏய் ஏய் என்னமோ விழுந்துருச்சு. அடி மானங்கட்ட முண்டை. உங்களோட பேரு தொலையா அண்ணா உங்களோட வேற சொல்லையா நீங்க சொல்லையா மேல இன்னோசையா. கூப்பிட்டீங்களா? அன்பு நண்பர்கள் விருப்பத்துக்கு இணங்க ஒரு பொன்மான தேடி நானும்
ஓடு போனதடி பொன்மான தேடி நானும் ஓடு வந்தேன் மானோ தவிச்சு வாழுது மனசில நினைச்சு வாழுது எனக்கும் ஆசை இருக்குது ஆனா நிலைமை தடுக்குது உன்னை மறக்க முடியல உயிரை வெறுக்க முடியல ராஜாத்தி காட்டில் நாடும் தீவள் போல் குடிக்கும் மனசாத்தி பொன்மான தேடி நானும் ஓடு வந்தேன் ஆரிராரா